பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் செய்ய நினைத்த காரியங்கள் இதுவரை தடைப்பட்டிருக்கிறதா? எதில் முயற்சிந்தாலும் தடை தடை தடை. அதை மாற்ற முடியாதா? நீங்கள் யோசனை செய்து கொண்டிருக்கலாம். நான் யோபு சொல்கிறார், யோபு 42:2, தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீங்கள் உங்கள் சுய முயற்சியில் அநேக காரியங்கள் செய்ய முற்பட்டும் அது தடையாக இருக்கலாம். சில மனுஷ வல்லமைகள் உங்கள் காரியத்தை தடை செய்து கொண்டிருக்கலாம். சில அந்தகாரத்தின் இருள் வல்லமைகள் உங்கள் காரியத்தை தடை செய்து கொண்டிருக்கலாம். சில மந்திரத்தின் வல்லமைகள் உங்கள் காரியத்தை தடை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உன் வாழ்க்கையில் செய்ய நினைத்தது தடைபடாமல் வரும். நீங்கள் என்னென்ன காரியத்துக்கு முயற்சி செய்கிறீங்க? வீடு கட்டுவதற்காக முயற்சி செய்கிறீங்களா? செய்ய தடைபடாதபடி ஆண்டவருக்கான வழிகளை திறந்து அது கட்டுப்படியாக செய்வார். ஒருவேளை வேலைக்கு அநேக நாட்களாக முயற்சி செய்து ஒரு வேலையும் அகப்படாதபடி இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு நல்ல வேலைக்கான வாசலை ஆண்டவர் திறந்து கொடுத்து, ஏன்னா ஆண்டவர் அனுமதிக்கிற வேலை அது. நீ செய்ய நினைக்கிறதே அவர் உனக்கு செய்து கொடுக்க முடியாது இருக்கிறார். திருமண காரியங்களுக்காக சிலர் நல்ல மணமகனை பார்க்கலாம், சிலர் நல்ல மணமகளை பார்க்கலாம். இதுவரை பார்த்து தடையாகலாம். ஆனால் இன்னைக்கு நாளைக்கு பிறகு நீங்கள் இந்த திருமண காட்டில் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் தடையில்லாமல் ஆண்டவர் செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். சிலர் ஆரோக்கியத்தின் குறைவுகள், எத்தனையோ நாட்களாக எத்தனையோ மருந்து சாப்பிட்டோம், உங்களுடைய சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லாதபடி தடையாக. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறார். யெகோவா ராஃபாவா இருக்கிற தேவன் உன் சரீரத்துக்குள்ள ஆரோக்கியத்தை நிச்சயமாக கொடுப்பார். ஏன்னா தேவர் செய்வது சகலமும் தடையில்லாமல் நடக்கும். பயப்படாதீங்க. என்ன காரியத்தில் தடைப்பட்டது என்று சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, அவ்விசுவாசம் இருக்கிறீங்களோ, உங்கள் விசுவாசத்தை கட்டி எழுப்புங்க. யோபு பாருங்க, எல்லாம் இழந்து போனார், ஆனாலும் விசுவாசத்தை மாத்திரம் விடலை. நீங்கள் தேவன் மேலே விசுவாசத்தை வைங்க. மனுஷன் மேலேயோ, பணத்தின் மேலேயோ, அதிகாரத்தின் மேலேயோ அல்ல, ஆஸ்தியின் மேலேயோ அல்ல. சகலத்தையும் செய்ய என் தேவனுக்கு வல்லமையுள்ள நீ விசுவாசி. அந்த விசுவாசம் வாழ்க்கையில் இழந்து போனதை, நீ முயற்சி செய்து நடக்காததை சகலத்தையும் அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருப்பார், நிறைவேற்றி கொடுப்பார். ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் இருக்கும் கிருபையின் வந்து சர்வ வல்லமுள்ள தேவன், தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். யோபு சொன்னது போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் விசுவாசத்தில் உண்மையே நம்பியிருக்கிற பொழுது உங்களுக்கு என்ன காரியங்களை நீ செய்ய நினைத்திருக்கிறீர்களோ அவர்கள் செய்ய நினைத்து தடைப்பட்டதை நீர் செய்து நிறைவேற்றுவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் அதை நான் சாட்சியாய் சொல்லத்தக்கதாக என் தேவன் இன்றைக்கு நீ செய்ய ஒவ்வொன்றும் அற்புதமாக அதிசயமாக அந்த குடும்பத்தில் நடக்கும். அது நடப்பதை அவர் சாட்சி சொல்லட்டும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரங்கள் நாமத்தினால் ஜெபங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென்.